சிவா அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை பகுதி பகுதியாக உரை விளக்கம் செய்து பதிவு செய்து வருகிறேன். அந்த வகையிலே 5வது பகுதி, அங்கே அப்பூதியடிகள் மகனாரை விடந்தீண்டியிருந்த அந்த அவருடைய மகனை உயிர்ப்பித்து இறைவனை வேண்டி அருள் பெற்று உயிர்ப்பித்து திருநெல்லூரிலே தங்கியிருக்கிறார். திருநெல்லூரில் மீளவும் தங்கியிருக்கும் பொழுது ஆரூர் தொழ நினைக்கிறார். ஆரூர் போய் தொழ வேண்டும் என்ற எண்ணம் அங்கே உள்ளத்திலே விளைகிறது. அங்கிருந்து புறப்பட்டு இந்த பழையாறை வடதலி அது அப்பொழுது வரும்பொழுது அது பிற சமயத்தாரால் மறைக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அப்புறம் திருவலஞ்சுழி, அதுக்கப்புறம் திருக்குடமூக்கு வழிபடுகிறார். அப்புறம் நாளூர் மயானம் என்று சொல்கிறோம் இல்லையா, அங்கே நாளூர் என்ற ஒரு மாடக்கோயில், சிறிய மாடக்கோயில் கோச்சங்கன் காலத்தில் கட்டியது. நாளூர் மயானம் என்று ஞானசம்பந்தர் போற்றிய ஒரு திருத்தலம் அங்கே. அப்புறம் திருச்சேரையில் அங்கே வழிபட்டு போற்றி ஒரு பதியம் பாடிட்டு, அப்புறம் திருக்குடவாயில் வழிபடுகிறார், அதுவும் மாடக்கோயில். அப்புறம் திருநரையூர் சித்தீச்சரம் அந்த ஆலயத்தை வழிபட்டுட்டு திருவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்திற்கு வழிபட்டு பெருவேலூர் வழிபடுகிறார். அதன் பிறகு ஆரூர் வழியில் இருக்கக்கூடிய விளமர், ஆரூருக்கு மேற்கே தஞ்சாவூர் சாலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்குது அந்த விளமர். அற்புதமான ஒரு திருத்தலம். அங்கே வழிபட்டு திரு ஆரூர் அங்கே அணைகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆரூரில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் எல்லாம் எதிர் வணங்கி வரவேற்கிறார்கள். தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி, எனக்கு இது கிடைக்குமா, இந்த தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராகக்கூடிய புண்ணியமே கிடைக்குமா என்று சொல்லி மகுடமாக வைத்து ஒரு திருப்பதிகமே அருள்கிறார். இப்படித்தான் ஞானசம்பந்த பெருமான் வரும்பொழுதும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இங்கே எம்மையும் எந்த ஏண்டுகொள்வோங்களோ என்று அப்படி தான் பாடுகிறார். அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் வரும்பொழுதும் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவி வருவான் ஒருவன் ருத்ரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவருக்கெல்லாம் அறையன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆளுவரோ கேள்வி என்று பெருமான் தான் அவரை அழைத்திருக்கிறார். பண்ணை ஆரூருக்கு வா என்று தில்லையிலே வழிபடும்போது அங்கே அவர்களை என்ன அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு சிறப்புடையது ஆரூர். ஆகவே இந்த பகுதியை அன்பர்கள் எல்லாம் ஊன்றி கவனித்து முழுமையாக கேளுங்கள். இதை ஒரு தவமாக செய்யுங்கள், வேள்வியாக செய்யுங்கள். ஒரு முற்றோதல் செய்வதை விட கோடி மடங்கு பயன் கொடுக்கக்கூடியது இந்த ஆச்சாரியர்களை முழுமையாக, அடியார்களை முழுமையாக உணர்ந்து கொள்வது என்பதையும் கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடரும் இந்த பகுதியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமானின் வரலாற்றிலே இதுவரை 4 பாகங்களாக பிரித்து உரையாற்றி வருகிறேன். இதில் நாம் அப்பூதியடிகள் திங்களூருக்கு சென்று, திருப்புவனம் சென்று திங்களூருக்கு சென்று அவர் மகன் விடந்தீண்டிய மகனை உயிர்ப்பித்த வரலாற்றை சொல்லி மீண்டும் அவர் திருநெல்லூருக்கு வருகிறார். முன்னதாக திருநெல்லூரில் நனைந்தடிய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று அந்த பெரும்பேறு பெற்ற அந்த திருத்தலத்திற்கு மீண்டும் நல்லூரை அங்கு ஒரு மையமாக வைத்துக்கொண்டு போய் வருவது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த திருநெல்லூருக்கே வருகிறார். அங்கிருந்து பல காலம் தங்கி உழவார தொண்டுகள்லாம் செய்துவிட்டு அவருக்கு திருவாரூர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு அவா உள்ளத்தில் ஏற்படுகிறது. எப்படியோ நாம் போய் திருவாரூர் இளையத்தை பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு நேரடியாக திருவாரூர் சென்று அங்கே உள்ள பெருமானை நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்குகிறது. 215வது பாடல் திருநாவுக்கரசு புராணத்தில் நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய், ஆமாம், அதுக்கு முதல் பாட்டு 214 அங்கு அணைந்துன்னா நல்லூருக்கு அணைந்து தம்பெருமான் அடி வணங்கி இறைவனுடைய திருவடியெல்லாம் போற்றி திருப்பழனத்திலிருந்து அந்த போற்றி திங்களூர் திருப்பழனத்திலிருந்து மீண்ட பிறகு நல்லூருக்கு வந்த பிறகு ஆறாவது பொங்கிய அன்போடும் திளைத்து போற்றி செய்து பணி செய்யும் நாள். இறைவனோட மேல உள்ள பொங்கிய அன்போடு எப்பொழுதுமே போற்றி செய்து பாடி பரவி உழவார பணிகளையும் செய்து வரக்கூடிய நாள். தங்கு பெறும் காதலினால் தாமரை மேல் விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவறியார் திருவாரூர் தொழ நினைந்தார். காதலினால் பெருங்காதலினால் உள்ளத்திலே தங்கு பெருங்காதலினால் தான் தங்கு பெருங்காதலினால்ங்கிறாரு. தாமரை மேல் விரிஞ்சன்னா பிரம்மதேவரோடு செங்கன்மால் இறைவன் திருமாலும் அறிவறியார், அறிவதற்கு அறியாதாராகிய திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்டாரை தியாகேச பெருமானை தொழ ஒரு எண்ணம் இவருக்கு உள்ளத்தில் எழுகிறது. இறைவன் அதை எழுப்புறார். அப்படிதான்
நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் எப்பொழுதும் ஒரு தலத்தை விட்டு அடி ஆச்சாரியார்கள் வந்து இன்னொரு தலத்தை நோக்கி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலத்தில் இறுதியாக வணங்கி இறைவனோட அருள் பெற்று விடை கொண்டுதான் செல்வது வழக்கம். அதே இங்கேயும் பின்பற்றுகிறார். ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களிலும் அதை பின்பற்றி இருக்கிறார். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்ஊர் வெண் தலைக்களத்தார் பயிலுமிடம் பல பணிந்து பழையாறை முதலாக மீளவும் வந்து உண்ணாவிரதம் இருப்பது ஞானசம்பந்தரை பாண்டிய நாடு செல்லும் பொழுது விடை கொடுத்து வந்து மீண்டு வரும் பொழுது இப்பொழுது பழையாறையில வந்து அந்த தலம் இருக்கிறது சமணர்களால் மறைக்கப்படவில்லை. இந்த கருத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். சமணர்களால் இந்த சூழலில் நல்லூரில் இருந்து பழையாறை வணங்கி போகிறார். அங்கதான் பட்டிச்சரம் திருச்சட்டி முற்றம்லாம் ஒரே பகுதியில் அங்க இருக்கு. பல தலங்கள் அந்த பட்டீச்சரத்தை சுற்றி பாடல் பெறாத தலங்களாக இருந்தாலும் பல வந்து புகழ்பெற்ற சில அற்புத நிகழ்வுகள்லாம் நடத்தக்கூடிய உயிர்களோட நன்மை தீமைகளுக்கு தொடர்புடைய தலங்கள்லாம் அங்க இருக்கிறது. அப்பொழுது இந்த சூழல்ல அந்த சமணர்களால் அந்த பழையாறை விடுதலை மறைக்கப்படவில்லை. பின்னால் வந்து ஞானசம்பந்தரை அனுப்பிவிட்டு அதற்குள்ள இடையில வந்து ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகள் கழிந்திருக்கலாம். ஒரு நெடும் பயணம் அவர்கள் இருவருமே நிகழ்த்துகிறார்கள். 2-3 ஆண்டுகள் கூட ஆயிருக்கலாம். அவ்வளவு நெடும் பயணம் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் அதை நிகழ்த்துகிறார்கள். திருவாரூர் நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்வூர் தலைக்கரத்தர் வெண்டலையை வந்து கரத்தில் ஏந்திருக்கக்கூடிய இறைவனுடைய பல பதிகளையும் வந்து பயிலுவிடம் பல பணிந்து சொல்லூர் தமிழ் பாடி வளஞ்சொழியை தொழுதேத்தி வளஞ்சொழிக்கு போகிறார். அங்கிருந்து வடக்கே ஒரு 4 கிலோமீட்டர் தூரில் இது அங்கிருந்து வடகிழக்கு இருக்கு. நல்லூரிலிருந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு வரும். அங்க வளஞ்சொழியை வந்து தொழுதேத்தி அங்கிருந்து மீண்டும் வந்து திருக்குடமூக்கு வர்றாரு. குடமூக்கு திருத்தலத்துக்கு வந்து திருக்குடமூக்கையும் பாடிவிட்டு குடமூக்கு அந்த கீழக்கோட்டம் என்று ஒரு நாகேஸ்வரன் கோயில் என்று சொல்வார்கள். அந்த திருத்தலம் பெரிய திருத்தலம். அங்கேயும் வந்து போற்றி திருத்தாண்டகம் ஒன்று பாடியிருக்காரு. அப்புறம் நாலூர் குடவாசலுக்கும் பக்கத்துல நாலூர் என்ற ஊர் இருக்கு. நாலூருக்கும் பக்கத்துல நாலூர் மயானம் இருக்கு. அந்த முதன்மை சாலை குடவாசல்ல இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய முதன்மை சாலையில குடவாசல் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல நாலூர் என்ற ஊர் வருகிறது. அங்க ஒரு சிறிய ஒரு மாடக்கோயில் வகையிலே சிறிய மாடக்கோயில் இருக்கு. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் போனாதான் அந்த ஞானசம்பந்த பெருமானால பாடப்பட்ட நாலூர் மயானத்து நம்பாந்தன் அடிபணிந்து மாலூரும் சிந்தையார்பால் மந்தூரா மறுபிறப்பே என்று ஒரு அற்புதமான திருப்பதி அங்கு பாடியிருப்பார். அதெல்லாம் திருப்பணியில ஈடுபடக்கூடிய புண்ணியத்தை இறைவன் வந்து கொடுத்தாரு. அந்த நாலூர் அப்புறம் தென் திருச்சேரைங்கிற தலத்துக்கு போய் அற்புதமாக பாடியிருக்காரு. குடவாயில் போயிருக்காரு. நரையூர் சேர்ந்திருக்காரு. குடவாயில் நரையூர்ல பதிகம் கிடைக்கல. வைப்பு தலங்களாக இவைகள்லாம் நாலூர் வரை வந்து வைப்பு தலங்களாக போற்றி பரவப்பட்டிருக்கு. பாலூரும் இன்மொழியால் பாகர் கழல் பரவி அப்படிப்பட்ட இன்மொழியால் ஆகிய அம்பிகை பாகமா வைத்திருக்கிற அந்த இறைவனோட கழல் பரவி மேலூர்தி விடைக்கொடியார் மேவுமிடம் பல பாடி விடைக்கொடியுடைய இறைவனுடைய பல தலங்களை எல்லாம் பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். திருவாஞ்சியங்கிற தலம் ரொம்ப திருவிழிமலையிலிருந்து ஒரு தெற்க ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புதமான தலம். யமன் திருமால் வந்து லட்சுமி பிரிந்திருந்த பொழுது இறைவனை வந்து வணங்கி வாஞ்சித்து அந்த பேரு பெற்ற ஒரு திருத்தலம். யமதர்மன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிய திருத்தலம். பல பெருமைகளுக்கு உடைய திருத்தலம். அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாராலையும் போற்றப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திருத்தலம். கண்டிப்பாக நாம் வந்து அதை பார்க்க வேண்டும். கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிகாலையில் அதிகாலையில் அந்த தீர்த்தங்கள்லாம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட விழாக்கள் கார்த்திகை ஞாயிறு திங்கள் இந்த இதிலெல்லாம் போய் அந்த தீர்த்தத்தில் வழிபட்டோம்னா நீராடி வழிபட்ட பெரிய புண்ணியங்கள்லாம் அங்கே கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலம். அங்கே போய் அணைந்து அங்கே போற்றி பரவி பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் போய் ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்காரு. மாடக்கோயில் கோச்சங்கனால வந்து கட்டப்பட்ட அதே அமைப்பில் இருக்கக்கூடிய தலங்கள் மிகவும் சிறப்பு. மற்ற இதெல்லாம் பிற்காலத்தில் திருப்பணி செய்தவர்கள் அதை இடித்து மாற்றி எல்லாம் கட்டி இருக்கிறார்கள். அந்த தலம் அப்படிதான் இருக்கு. இங்க திருவிளையாட்டம் என்று சொல்லி
இங்கே செம்மனார் கோவிலுக்கும் பக்கத்தில் ஒரு தலம். அப்படியே கோச்சங்கணன் எப்படி கட்டினாரோ அந்த அமைப்பு ரீதியாக அந்த திருவிளையாட்டமும் அந்த பெருவேலூர் திருத்தலமும் ஒரே அமைப்பாக இருக்கும். அது நான் ரெண்டையும் வந்து திருப்பணிகள்லாம் செய்தப்போ போய் பார்த்ததால் அதை சொல்கிறேன். பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதவி பெறவும், இறைவனோட கொன்றை அணிந்த எம்பெருமானுடைய பதிகள் வந்து பெறவும், திருவாரும் விளமர்ங்கிற திருவிளமர் என்று ஒருத்தாலும் திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் சாலையில், திருவாரூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் முதன்மை சாலையை ஒட்டிய ஒரு அற்புதமான தலம் ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்டது. உமை உரு வடிவினர் என்று ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு இருக்கும். சிவபெருமான் உமை உருவத்தில் இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கிறது சிவபெருமான் என்று 2 பாடல்கள் அந்த கருத்து வரும். அதை நான் ஏற்கனவே சுற்றியிருக்கேன். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய பாடல் பெற்றிருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு ஆரூர் எல்லையை வந்து அடைந்தார். இதோட வந்து இந்த 217 பாடலோட முடியுது. இதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு தலங்களையும் ஒரு பாடின ஒவ்வொரு பாடலையாவது நம்ம பார்ப்போம். இறைவன் திருநாவுக்கரசு பெருமான் போய் இந்த தலங்களை எல்லாம் தரிசிச்சிருக்காரு. இதுல ஒவ்வொரு பாடல்களாவது நான் எனக்கு பார்க்கணும், அதை சொல்லணுங்கிற ஒரு அவா வந்தது. இந்த பாகத்தை, இந்த 5வது பாகத்தை அதற்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த வகையில் அவர் திருவலஞ்சொழியில போய் அங்க பாடுறாரு. அங்க வந்து 5வது திருமுறையில 66வது திருப்பதிகம் திருக்குறுந்தொகை 5வது திருமுறை முழுவது அன்பர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதுல ஒரு பாடல், இளையகாலம் எம்மானே அடைகிலா துளையிலா செவி தொன்றர்கள். காதுல வந்து தொலையே இல்லையா. இதை போல ஒரு ஆச்சாரியார் வந்து இப்படியெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளாமல், இறைவனை புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வீணடிக்கிறார்கள். ஒரு ஆச்சாரியருக்கு ஏற்கக்கூடிய அனுதாபத்தில் எப்படி நம்ம பெற்றோர்கள், நம்ம பிள்ளைகள் வந்து வழி தவறி நெறி தவறி போகும்போது அந்த சினத்தோடு கண்டிக்கிறோமோ அப்படி வந்து ஒரு உபதேசம், ஆச்சாரியர் உபதேசம். இளையகாலம் எம்மானை அடைகிலா துளையிலா செவி உடையவர்களே சொல்லிட்டு தொண்டர்கால்னு சொல்லி உபதேசம் பண்றாரு. தொண்டர்கால் உன் உடல் வளையும் காலம், உன்னோட உடல் வந்து வளைந்து செயல்படாத நிலையை அடைவதற்கு முன்னதாக என்று பொருள். வளஞ்சொழி ஈசனை கலைகனாக கருதி நீர் உயிமினே. அவர் தான் நமக்கு கலைகன், நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய கருணை உடைய அங்கன்மை உடைய இறைவன் திருவலஞ்சியுடைய இறைவன் தான் என்று திருவலஞ்சியை அடைந்து உயிமினே என்று ஆச்சாரியார் உபதேசமாக நமக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானாலையும் வந்து போற்றி பரவப்பட்ட திருத்தலம். அங்க போய் திருவலஞ்சொழியில அதை பாடிடுறாரு. ஒரே ஒரு திருத்தாண்டகம் தான் வலஞ்சொழியில ஒரு திருத்தாண்டகம் பாடியிருக்காரு. ஒரு பாடல் தான் கிடைத்திருக்கு. நம்மளுடைய தவக்குறை 6வது திருமுறையில 72வது பதிகம், அலையார் புனல் கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருநட்டம் ஆடி. திருநட்டம் ஆடுறது வந்து சொல்றாருங்க அம்பிகையார். அலையார் கங்கை நங்கை காண, அப்ப அம்பிகை காண வந்து திருநட்டம் ஆடினார் என்று பல குறிப்பு இருக்கு. அப்ப கங்கை வந்து தலையில தானே இருக்காரு, அவ வந்து காணாமல் எப்படி நட்டம் ஆட முடியும்? அது வந்து ஒரு சிறப்பாக இங்க சொல்றாரு. அலையார் புனல் கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருநட்டம் ஆடி. அருநட்டம்னா என்ன? உலகில வந்து காக்கக்கூடிய பஞ்சகிருத்திய 5 தொழில்கள் உள்ள அந்த நட்டம், அதான் அருநட்டம் ஆடி. வேடம் தொலையாத வென்றியார் நின்றியூரும். வேடம் தொலையாத எப்போ பார்த்தாலும் ஒரு திருவேடங்களை வந்து பொருந்தி இருக்கக்கூடிய இறைவன் வந்து நின்றியூர்லயும் இருக்காரு. நெடுங்கலமும் மேவி, நெடுங்கலம் நென்றியூர்லாம் கோவை செய்து இந்த இதுல பாடுறாரு. விடையை மேற்கொண்டு, விடையை வாகனமாக கொண்டு இளையார் படை கையில் ஏந்தி, மூவிலை சூளத்தை கையில் ஏந்தி எங்கும் இமையவரும் உமையவளும் இறங்கி ஏத்த. எங்கேயும் வந்து இறைவனை வந்து இவள் தேடிக்கொண்டு இமையவர்களும் உமையவளும் கூட வந்து இறைஞ்சி ஏத்த மலையார் திரள் அருவி பொன்னி சூழ்ந்த, மலை போன்ற அலைகளை உந்தி தள்ளி கொண்டு வரக்கூடிய பொன்னி நதி எல்லாம் வந்து சூழப்பட்ட வளஞ்சொழியே பொக்கிடமா மண்ணினாரே. எல்லோரும் தேடுறாங்களாம். கடைசியில் எங்கன்னு பார்த்தா அந்த பொன்னி நதியால் வந்து சூழப்பட்ட வளஞ்சொழியில வந்து தங்கியிருக்கிறார் என்று அதை சிறப்பித்து வந்து பார்ப்பார். காவிரி கரையிலேயே இருக்கு. காவிரியோட தென்கரையில ஒட்டி இந்த தலம் திருத்தலம் அமைந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் நம்ம வந்து அன்பர்கள்லாம் போய் பார்க்கணும். அடுத்தது இங்கிருந்து குடமூக்குங்கிற ஒரு தலத்துக்கு போறாரு. அந்த தலத்திலையும் ஒரு பாடல் நம்ம வந்து பார்ப்போம். அதுல 5வது திருப்பதிகம் திருக்குறுந்தொகை 22வது பதிகத்துல 8வது பாடல் ஒன்று பார்ப்போம். காமியம் செய்து காலம் கழியாது. உலகில் வந்து நிலையில்லாத இந்த பொருள்களை எல்லாம் நிலையிலுள்ள பொருள் என்று எண்ணி இறைவனை மறந்து
அவைகளையும் உனக்கு வந்து இந்த போகங்களை எல்லாம் இறைவன் தான் கொடுத்தாரு, இந்த வாழ்க்கையை எல்லாம் இறைவன் தான் கொடுத்தாரு என்பதையும் நீ முற்றிலுமாக மறந்து நிலையில்லாத பொருள்கள் மேல வந்து உன்னோட ஆசையை வைத்து உன்னோட காலத்தை கழித்து வீணாக கழிக்காத, களவு போக விடாதேங்கிறாரு. காமியம் செய்து காலம் கழியாதே, ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து உணர்மே. ஓமிங்கிற மந்திரத்தில் தொடங்கி அகபூசியாக உள்ளத்துல வந்து இறைவனை எழுந்தருளித்து நீ செய்து உள்ளத்துல வந்து இறைவனை வந்து உணர்வும் உன் உள்ளத்திலேயே இருக்கிறான் என்பதை நீ முதலாக வந்து உணர்ந்து கொள்ளுங்கிற ஒரு உபதேசம் பண்றாரு. ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து உணர்மினோம். சாமியோடு சரஸ்வதி அவள் கோமியும் முறையை குடமூக்கிலே யாருன்னா இந்த தீர்த்த சிறப்பை சொல்றாரு. தீர்த்த சிறப்பை வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளஞ்சி வழியில சொல்லியிருக்காங்க, நம்ம திருவிழை மருதூர்ல சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு, திருவங்காட்டுல சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் பல தலங்கள்ல வந்து தீர்த்தனாக இருக்கக்கூடியவரே திருப்பாற்றுரை அதுல வந்து சொல்லியிருக்காரு. தீர்த்த சிறப்பு கொள்ளிடம் தான் அதற்கு இது, கொள்ளிட நதி தான் அதுக்கு தீர்த்தம், அதை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு. சாமியோடு அப்படிங்கும்போது சாமை நிறமுடைய யமுனை என்று பொருள் குறித்திருக்கிறார்கள். சரஸ்வதி அவள் கோமியும், சாமியோடுனா இறைவன் உரையக்கூடிய குடமுக்கு என்று கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம், அதுல வந்து தவறு இல்லை. சரஸ்வதிங்கிற நதியும் கோமின்னா கோதாவரி, நம்ம கோதாவரி வரணும்னு சொல்லி நான் கூட ஒரு பெரிய கட்டுரை போட்டேன், எப்படியாவது இந்த கோதாவரி வரணும், எல்லாருமே வந்து கட்சி வித்தியாசம் பார்க்காம அதை செய்யுங்க. இந்த சோழ நாட்டில் இன்னைக்கு நீர் அற்று போயிட்டு நமக்கு ஒரு 700 டிஎம்சி வந்து கிடைக்கும், ஏன்னா 1000 டிஎம்சி போகுது. கர்நாடகா ஆந்திராலாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் போக 400 டிஎம்சியாவது நமக்கு கிடைக்கும். பழைய காலத்துல வந்து கையால தோண்டுனா அங்கே சோழ நாட்டில் காவிரி கரையில வந்து கையால தோண்டினாலே வந்து 2 அடியில கோடை காலத்திலயும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலை இருந்தது. கிணறுல எல்லாம் 10 அடிக்குள்ளே வந்து தண்ணீர் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த நிலைமை மீண்டும் எய்த வேண்டும் என்றால் அந்த கோதாவரி வேண்டும்னா எந்த உணர்வுமே இல்லாம போறாங்க. அரசியல்வாதிகளும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த காவிரியை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு கூட அந்த உணர்வு இல்லைங்கும்போது ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அங்க கடல்ல போய் போற நீரை தான் அந்த நடுவண் அரசு, மத்திய அரசு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுத்திருக்கு. அதை எப்படியாவது கொணர வேண்டும் என்று சொல்லி நம்ம மாநில அரசு முயற்சி எடுக்கணும். இதற்கப்புறம் என்ன நடக்குது என்று நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்நாடகாவிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு வந்து அந்த நீர் அதிகமா வந்ததுன்னா அதுக்கு இப்பொழுதே வந்து எதிர்பார்த்து ஒரு 7 டிஎம்சி 5 டிஎம்சி 3 டிஎம்சி கொள்ளக்கூடிய பல அணைகளை எல்லாம் நம்ம வந்து கட்டி காக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அந்த குடமுக்குள்ள அந்த கோதாவரி உரையிறா, ஏற்கனவே கோதாவரி உரையிறா, அதனாலதான் அந்த கோதாவரி வரப்போறா. யார் எடுத்தாலும் வந்து குடமுக்குள்ளேயே வந்து அவ வழிபடுவதற்காக கண்டிப்பாக வரப்போறா, வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் வந்து விரும்புவோம். அதான் திருக்குடந்தையில கீழக்கோட்டம்னு ஒரு அற்புதமான ஒரு பெரிய தலம், கண்டிப்பாக நாம் வந்து பார்க்கணும். கும்பேஸ்வரர் தலத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஒரு எல்லாம் கோயில் நகரம்னே சொல்லுவாங்க, அவ்வளவு சிவாலயங்கள் மற்ற ஆலயங்கள்லாம் ஏனைய ஆலயங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு பாடல நம்ம அந்த திருத்தாண்டகத்துல பார்க்கலாம். திருத்தாண்டகம் திருப்பதிகை எண் வந்து 6வது திருமுறை. திருத்தாண்டகம் முழுவதும், திருத்தாண்டகம்னு சொன்னாலே 6வது திருமுறை. இது அடியார்கள்லாம் மனசுல கொள்ளுங்க. 75வது பதிகம். அதுல 10வது பாடலை பார்ப்போம். ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேன்னா, இந்த பூமியில என்ன வந்து ஏவின்னு பூமியில வந்து பிறக்க வைத்து கடலெல்லாம் நான் வந்து ஆட்பட்டு இழைத்து போனேன். அப்படி வந்து இழைத்து போன என்ன இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி, இந்த பிறவியை இதோட உனக்கு முடிந்து போயிட்டான்னு சொல்லி என்னை அறுத்து என்னை ஏற வாங்கி மேலோங்கி வருவதற்கு வாங்கி அங்கே கூவி அமருலகு அனைத்தும் உருவி போக. இந்த அமருலக வாழ்க்கையெல்லாம் எனக்கு நாங்கெல்லாம் விரும்புறது இல்லையா, திருமால் ஏதோ பிரம்ம பதவியோ இந்திர பதவியெல்லாம் அந்த வேட்கையெல்லாம் எனக்கு அற்று போயிட்டு அவைகளெல்லாம் உருவி போக, என்னை விட்டு நீங்கி போக குறியில் 6 குணத்து ஆண்டார் போலும். 6 குணம் உடையவர் 8 குணம் உடையவர் அதை வந்து 6 குணமாக வந்து அடக்குறாங்க. தூய உடம்பின ஆதல்ங்கிறது வந்து பாசத்திலிருந்து நீங்குதல். பாசமே இயல்பாகவே இறைவனுக்கு கிடையாதுங்கிற அதுல சேர்ந்துடும். இயற்கை உறவினர் ஆதல்ங்கிறது முற்று உணர்வு உடையவன்கிறது அடங்கின்னு 6ஆக அதை குறிக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த 6 குணத்து ஆட்கொண்டார் போலும், 6 குணம் உடைய இந்த இறைவன் என்னை ஆண்டு கொண்டார் போலும். தாவி முதல்
தாவினா விரைந்துன்னு அர்த்தம். காவிரி, நல் யமுனை, கங்கை, சரஸ்வதி, பொற்றாமரை, புட்கரணி, தென்னீர், கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை திருக்கோட்டத்து எம் கூத்தனாரே. அந்த மகாமக தீர்த்த குளத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும், பெருமைக்குரிய கும்பகோணத்துக்கே அந்த மகாமக குளம் தான் முதன்மை சிறப்பு. ஏன்னா தீர்த்தனாகவே இருக்கிறதே பெருமான் தானே. அதனால தாவி முதல் காவிரி, நல் யமுனை, யமுனை வருது, கங்கை வருது, சரஸ்வதி வருது, பொற்றாமரை புட்கரணினா மதுரைக்கே உரியது. பொற்றாமரை குளம்னா வரலாற்றுல வந்து அந்த அந்த நீரும் அங்கே வந்து கலந்துருக்குன்னு அப்படி சொல்றாரு. பொற்றாமரை புட்கரணி, புஷ்கரணின்னா பாருங்க வட சொல்லு, தீர்த்த குளம்ன்ற பேரு. இவங்கெல்லாம் வட சொல்லு தமிழ் சொல்லலாம் வித்தியாசமே பார்க்கல நம்ம ஆச்சாரியர்கள்லாம். இதெல்லாம் தொடக்க நிலையில உள்ள அடியார்கள்லாம் தவறாக வழிகாட்டப்பட்டவர்கள்லாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னீர்னா குளிர்ந்த நீர், கோவியோடு, கோவினா கிருஷ்ணா நதி என்று குறித்திருக்கிறார்கள். கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த, குமரி தீர்த்தம் கடல், எல்லா முக்கடல் சேர்றது இல்லையா, அந்த குமரி தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கூட்டத்து எம் கூத்தனாரே என்று அப்படி வந்து சிறப்பிச்சு பாடியிருக்காரு. அப்புறம் வாஞ்சியத்தில் வந்து ஒரு பாடல் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். முன்னாடியே சொன்னால் யமன் வந்து வழிபட்டு அவருடைய பாவங்களை தீர்த்தது திருமால் இலக்குமியை வாஞ்சித்து மீண்டும் இறைவனோட திருவருளால் அடையப்பட்ட திருத்தலம். அதில் வந்து அந்த திருவாஞ்சியத்தில் 5வது திருமுறையில் திருக்குறளையில் 67வது பதிகம், அது 6வது பாடல். அற்றுப்பற்றின்றி ஆரையும் இல்லவர்க்கு குற்றமோடு சுற்றமவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பதில் ஒரு என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல வந்து எல்லாத்தையும் வந்து அறுத்தவர்களுக்கு அற்றுப்பற்றின்றி ஆரையும் இல்லவருக்கு, எல்லாரும் இருந்தா கூட இல்ல, எனக்கு வந்து இறைவன் மட்டும்தான், சிவபெருமான் மட்டும்தான் எனக்கு துணை, நீங்கெல்லாம் பொய், இந்த பிரிவில் வந்து சேர்ந்து இருக்கிறீங்க வினையால், அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி யாருமே எல்லாம் பொய் மாயை, யாருமே உற்றார் உறவினர், உற்றார் ஆறுலரோ அப்படிங்கிறாருல, குற்றாலத்து உரை கூத்தனெல்லாம் எனக்கு உற்றார் ஆறுலரோங்கிற போல அற்றுப்பற்று இன்றி ஆரையும் இல்லவருக்கு உற்றநல் துணைவனாவான் உரைபதி. உற்ற நற்துணையானவர் இந்த இறைவன் என்று சொல்றாரு. தெற்று மாடங்கள் சூழ் திருவாங்கியும் கற்று சேர்பவருக்கு கருத்தாவது. இதுதான் கருத்து. யாரு வந்து திருவாங்கியத்தை, அந்த மாடங்கள் நிறைந்த திருவாங்கியத்தை சேர்றீங்களோ உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் அப்படின்ட்டு அதை சொல்கிறார். அப்புறம் திருப்பெருவலூரில் அதுதான் சொன்னால் கோச்சங்கனால கட்டப்பட்ட கோயில். திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருக்கண்ணமங்கை என்று இந்த முதன்மை சாலையில் வரும். அங்கிருந்து வடக்கே ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அற்புதமான திருத்தலம், எல்லாரும் பார்க்கணும். மாட கோயில் கோச்சங்கனான் கட்டிய வடிவிலே முன்னதாக சொன்னபடி இருக்கு. அதில் 4வது திருமுறையில் 60வது திருப்பதியும் திருஞான சம்பந்த பெருமானும் பாடியிருக்காரு. அந்த திருப்பதிகமும் நமக்கு இருக்கு. 60வது திருப்பதிகத்தில் ஒரு 7வது பாடல் வந்து நான் சொல்றேன். சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை. யாரு சித்தத்தை முழுமையாக சிவத்தை நிறைத்து தன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு முத்தி பேர் என்ற அந்த பெரும்பேற்றை அருக கொடுக்க வல்ல அந்த இறைவனை மூர்த்தியாய முதல்வன்னா இவர் தான், வேற இறைவனே கிடையாது. அவர் தான் மூர்த்தி, அவர் தான் முதல்வனாக இருக்கக்கூடியவர். முழுதுமாய பித்தனை, முழுவதுமா இந்த உயிர்கள் மேல உள்ள பித்தன்னா எப்படியாவது இந்த உயிர்களை எல்லாம் கரையேற்றி இந்த துன்பக்கடலில் இருந்து இயற்றி தன்னோட சேர்த்து தன்னோட திருவடி இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பித்தாக அலையக்கூடிய அப்படிப்பட்டவர். பித்தர்னா தான் பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன்றா இதனாலதான் அவர் பித்தர், வேற ஒன்றும் பித்தர்லே. அவ்வளவு கஷ்டம். ஒரு உயிரை வந்து ஒரு விபூதி பூச வைக்கிறதுக்கும் ருத்ராகம் போட வைக்கிறதுக்கும் நாங்க வந்து படுற பாடு இருக்க. எவ்வளவு வந்து எப்படி வந்து எவ்வளவு சான்றுகளோடலாம் சொல்லி உங்களுக்கு காப்பு ஒரு ரெஸ்ட் இதெல்லாம் அணிந்து கொள்ளுங்கள்லாம் நீரே அணிய மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க மொழின்னு எவ்வளவு தடவை சொல்றது. நான் ஒரு ஆச்சாரியர் வந்து நேரடியாக நிகழ்த்தி அற்புத நிகழ்வாக காமிச்சிருக்காரு. இதற்கு மேல என்ன செய்ய முடியும்? பல பேர் வந்து ஆசை கேட்கிறாங்க, இவங்க முழுநீர் அணிந்திருக்காங்க, பக்கத்துல அவர் மனைவி நிக்கிறாரு, அவங்க சமயத்துல பொட்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னா லேசா இருக்காங்க, குழந்தைகளை காமிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆசி வழங்குன்னா எப்படி ஆசி வழங்குறது? யாருக்குமே திருநீர் இல்லை. நீங்க வந்து இதை புரிந்து கொண்டு நான் அணிந்து கொண்டேன், என்னோட மனைவி மக்களுக்கு எல்லாம் அணிவிக்க வேண்டாமா, என்னோட பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் அணிவிக்க வேண்டாமா, என்னோட உற்றார் உறவினர்கள்லாம் நான் அணிய செய்ய வேண்டாமா, அவர்களை காக்க வேண்டாமா, இந்த எடுத்து சொல்ல வேண்டாமா, இந்த உணர்வு வேண்டாமா? இந்த காப்புணர்வு தான். ஏன் என்ன கொரோனா வந்தான்னா எது வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு? உலகமே வந்து அழிந்தாதான் என்ன, மண் பாதளம் புக்கு மால்கடல் மூடினாதான் என்ன? இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும். ஒரு சுயநலம் கூட இல்லை.
இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள், இறைவனுக்கு எதிரானவர்களோட தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு இழிநிலை, இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முழு நீர் நாம் அணிய வேண்டும். பித்தனை பிறரும் ஏத்த பெருவேலூர் பேணினானே. எல்லோரும் உலகத்தவர்கள் அத்தனை உயிர்களும் போற்றி பரவ பெருவேலூரை பேணி இருக்கக்கூடிய இறைவனை, மெத்த நேயவனை, பாருங்க மெத்த அதுவும் வட சொல்லுன்னு எண்ணுகிறேன், நேயங்கிறதும் வட சொல் என்று எண்ணுகிறேன். அதிகமாக நண்பர்லி செய்யக்கூடிய இறைவனை என்று எடுத்துக்கலாம். நாளும் விரும்புமாறு அருகிலேனே. ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுதுமே விரும்பி கொண்டே இருக்கணும், அந்த வழி கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமது இயலாமையை ஆச்சாரியர்கள் தம்மேல் ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை இது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து திருச்சேரை திருத்தலத்துக்கு போறார் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாட்டு. இது எல்லாரும் நிறைய பைரவரை வணங்கக்கூடியவர்கள். இந்த பிள்ளைகள்லாம் சுற்றி வரும் பொழுது பைரவரை வணங்கும் பொழுது இந்த பாடலை பெரியோர்கள் நம்ம அங்கங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு மன்றத்தினரெல்லாம் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். விரித்தபல் கதிர்கொள் சூளம், பல கதிர்களால விரிந்து காணப்படுகிற சூளம் என்று அர்த்தம். வெடிபடு தமருகம், தமரு கங்கைன்னு பிரிக்க கூடாது. தமருகம்னா அந்த உடுக்கை வச்சிருக்கிறார்ல, வெடிபடுனா அந்த அளவுக்கு ஒலிக்கக்கூடிய தமருகம். கை தரித்ததோர் கோலகால, கையில் தரித்தது ஓர் கோலகாலம், கால பைரவனாகி. எப்படி இருக்காரு அவரு? கால பைரவனாக இருக்காரு. உயிர்களோட காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறாரு. வேழம் உரித்து உமை அஞ்சை கண்டு, வேழத்தை உரிக்கிறாரு, உமை அஞ்சுறாங்க. ஒன்திரு மணிவாய் வெள்ள, அந்த அழகிய மணி போன்ற பற்களை உடைய வாய் திறந்து சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. சிரித்து அருள் செய்தார். இந்த இறைவன் சிரிக்கிற குறிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும், சிரிக்கக்கூடிய குறிப்பு. இது ஒரு சிறந்த பாட்டு. பைரவர் வணக்கத்திற்காக இப்போ அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பாக பல ஆலயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நிறைய அன்பர்கள்லாம் பயன்கொள்கிறார்கள். அடுத்தது 5வது திருமுறையில, இது முன்னதாக நான் சொன்ன பாடல் 4ஆம் திருமுறையில 73வது பதிகமாக இருக்கு. அது திருநேரிசைங்கிற பாவையுள்ள வகைப்படுத்தியிருக்காங்க. இது 5வது திருமுறையில திருக்குறந்தையில 77வது பதிகம் ஒன்று அங்க திருச்சேரை சென்னரி அந்த ஆலயத்துக்கு இருக்கு. நல்ல ஒரு அற்புதமான பாட்டு. என்ன மாதவம் செய்தனே நெஞ்சமே, தன்னோட நெஞ்ச கேட்கிறார், வியந்து கேட்கிறார். உண்மையிலே வியப்பு. நாம இன்னைக்கு சிவபெருமானோட பெருமைகளை பேசுறோம், போற்றி பரவுறோம், அதை யாரையாவது பேசுறதெல்லாம் கேட்கிறோம், திருமுறையை படிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், அடியார்களோட கூடுறோம், உழவார பணி முதல் பணிகளை எல்லாம் ஈடுபடுறோம், சிவசிந்தனையிலே இருக்கோம், இறைவனை நன்றியோட நினைவு கூறுகிறோம்னா முன்னே பல பிறவிகள்ல செய்த மாதவத்தோட பயனால தான் நாம் பண்றோம். பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே இங்கே தொடரக்கூடிய அன்பர்கள்லாம் தம்முடைய நிலையை எண்ணி பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களோடு சேர்க்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு உறவுமுறையில் உள்ள எல்லா உயிர்களையும் நீங்க மேலே கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, மின்னுவார் சடை வேத விழுப்பொருள். அந்த மின்னக்கூடிய அந்த வேத விழுப்பொருளாக இருக்கக்கூடிய சடாமுடியை தாங்கிய அந்த இறைவன். சென்னலார் வயல் சேரையுள் சென்னறி மண்ணு ஜோதி நம்பால் வைகவே. அந்த சென்னலார் வயல்னா சென்னல்களால் சூழப்பட்ட, வயல்களால் சூழப்பட்ட சேரையில் இருக்கக்கூடிய சென்னறியை சிவநெறியை தன்னுடைய முத்திப்பேரை அளிக்கக்கூடிய நிலை பெற்று இருக்கக்கூடிய மண்ணு ஜோதினா நிலை பெற்றன்னு அர்த்தம். சோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்பால் வைகவே, நமது உள்ளத்தில் இருக்க என்று சொல்லி என்ன மாதவம் செய்தனே நெஞ்சமேன்னு சொல்லி சொல்கிறார். மயிலாடுதுறையில நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய், கலைகள் ஆயவல்லான் கையிலாய மலையான் மயிலாடுதுறையான் நம் தலையின் மேலும் மனத்திலும் தங்கவே என்ன மாதவம் செய்தானே நெஞ்சமே என்று அங்கு வியப்பாரு. அதே போல இந்த அதே கருத்துடைய ஒரு அற்புதமான பாடல் இங்கே பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு விளமரில் அவர் பாடிய திருப்பாடல் கிடைக்கல. விளமர் திருத்தலத்துக்கு வந்துவிட்டு திருவாரூரை நெருங்கி வருகிறார். திருவாரூரை நெருங்கி வரும்பொழுது அங்க உள்ள ஆரூர்ல உள்ள தொண்டர்கள்லாம் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்கிறார்கள். அங்க ஆரூர்ல உள்ள அடியார் பெருமக்கள் ஞானசம்பந்தர் வரும்பொழுதும் எதிர்கொண்டு அழைக்கிறாரு. இவர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே எனக்கு கிடைக்குமாங்கிறாரு. என்னை ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடிட்டு வர்றாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளும்
என்னை வந்து ஏற்றுக்கொள்வாரா இறைவன் பாடிக்கிட்டே வராரு. வரும்போதே பாடிக்கொண்டு வருகிறார்கள் 3 பேருமே. இதான் திருவாரூர் அடியார்கள் வந்து எதிர்கொண்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எங்கேயோ போய் எல்லையில் அழைத்து வருவார்கள், அதை போல அழைத்து வருகிறார்கள் மூவரையுமே. அந்தந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லியிருக்காரு. நாளைக்கு அதை வந்து தொடர்ந்து அவர்களை வந்து அழைத்து வரப்பட்ட போது பாடினது. அப்புறம் திருவாரூர்ல ஒரு 21 பதிகங்கள் வந்து சிறப்பாக பாடியிருக்காரு. அறநெறிக்கு 2, அங்கே அந்த ஆலயத்தின் எல்லையிலே உள்ள அறநெறிக்கு 2 பதிகங்கள் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு பாடலை நம்ம கண்டிப்பாக நாவரசர் பெருமான் அதற்கப்புறம் அங்கே வரல. அதனால நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு பாடலை ஒரு பதிகத்துக்கு பார்ப்போம். ஏன்னா சும்மா வெறும் வரலாறை வந்து இப்ப இதே வந்து வெறும் வரலாறா அங்க வந்தார், இந்த தளத்துக்கு வந்தார், இந்த தளத்துக்கு வந்தாருன்னா அதுல என்ன நமக்கு கிடைக்குது? அந்த ஒரு தளத்தை பற்றிய ஒரு பெருமையை அதுல உள்ள ஒரு சிறப்பாக நமக்கு தோன்றக்கூடிய எல்லா பாடல்களும் சிறப்பு தான். மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு உள்ள பாடல்களை வந்து மக்களோட மனதை வந்து தொட்டு பார்க்கக்கூடிய பாடல்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியங்கிற கடமையாளர்கள் எடுத்து சொன்ன. தொடர்ந்து வாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களையும் ஆட்படுத்துங்கள். எல்லோருக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சொல்லிட்டு இறைபரத்துவத்தை கேட்பதை விட வந்து ஒரு பெரிய சிறப்பான காலம் இல்லை, களவுபடாத காலம் என்று சொல்லி இதுவரை தொடர்ந்து கேட்ட அன்பர்களை எல்லாம் எல்லா இறைநலன்களும் சிவநலன்களும் எய்தப்பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.